ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்லுங்க. இது நீங்கள் வந்து பால் எடுக்கிறீங்க, பால் எடுத்து டிப்போவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. எத்தனை வருஷமா? அது ரொம்ப ரொம்ப பண்ணியிருந்தேன். இப்போ வீட்டில் இறந்துட்டாங்க. ஓகே. அதில் அந்த வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம பால் எடுத்துன்னு நான் அந்த அம்மா இதாக பிறகு அந்த வயல் தான். இந்த வெயில் காலத்தில் மட்டும் அந்த வழி எங்களுக்கு யூஸ் ஆகும். வெயில் காலத்தில்? ஆமாம். ஏன்னா அப்படியே ஷார்ட்டாக உள்ளே போகிறது. எங்கே போகிறதுக்கு? சூரப்பேட்டுக்கு போகிறது. சூரப்பேட்டுக்கு இங்கே பாலை மொத்தமாக மக்கள்கிட்ட கறந்த பாலை காலம்பரை வாங்கி ஏற்றுறதுக்கு எத்தனை லிட்டரு அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க? ஒரு 40 லிட்டரு. 40 லிட்டருக்கு எத்தனை வருஷத்துக்கு வேண்டி? நம்ம விவரத்துலேருந்தே பண்ணிட்டு தான் சொந்தமாக நம்ம குழப்பே அதான் ஜி. ஃபோன் வந்து அட்டன் பண்ணணும். இல்லை வரப்போ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஜி. அதாவது இப்போ பிறப்புலேருந்தே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ராஜேஷ் சார் ஏதோ பண்ணுறேன் சார். பாபா கோயில் எடுக்கிறேன். ஆமாம் அதோ இந்த நானும் சிவா தான். ரெண்டாவது இவர் பேரை பாதியா துண்டா சொல்லக்கூடாது, சிவகுமார்னு சொல்லணும். ஷார்ட்டா சொல்லி தான் அவரும் வாழலை, நம்மளும் வாழலை. யார் ஒருத்தங்களுடைய பேரை முழுமையாக சொல்லலையோ அவங்களும் 100% வளர மாட்டாங்க, அதை சொல்கிறவங்களும் வளர மாட்டாங்க. ஆமாம். ஓகே. நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க இல்லை? எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தீங்க? ஒரு 40-50 லிட்டர் பால் மக்கள்கிட்ட வாங்கி அனுப்பிச்சிருந்தீங்க சொசைட்டிக்கு. இங்கே சூரப்பேடு. அதேமாரி நானும் நாகப்பட்டினத்து மாவட்டம், அங்கேயும் இருக்கிற ஊர் பேர் பால் எடுத்து அனுப்புகிற பேர் சூரமங்கலம் மில்க் டேப்போ. அங்கே இங்கே சூரப்பேட்டு சென்னை திருவள்ளூர் மாவட்டம். எந்த இடம்? நியர் சூரப்பேடு ஊராட்சி, ரெட் ஹில்ஸ் ஊராட்சி, பொன்னேரி தாலுக்கா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். நான் நாகப்பட்டினம் மாவட்டம், அங்கேயும் சூரமங்கலம். பால் எடுத்து அனுப்புகிறேன். ஓகே. இங்கே இப்போ இதை நீங்கள் சொல்கிற சம்பவம் எவ்வளோ நாளாக, மாதமாக, வருஷத்துக்கு முந்தியா? அதான் எவ்வளோ, எத்தனை வருஷங்கள்? 10 வருஷத்துக்கு மேலே பால் வியாபாரத்தை நிறுத்திட்டீங்க. ஓகே. சொசைட்டிக்கு நீங்கள் அனுப்பலை, ஆனால் பால் போயிட்டுருக்கா இல்லையா? இல்லை நீங்கள் ஃபுல்லாக விட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தான் ஆயிடுச்சு. திரும்பி ஆரம்பிப்பீங்க. ஆமாம். இப்போ அங்கே புத்து பற்றி சொல்லுங்கள். அந்த புத்துன்னா அதான் சாமி. அந்த அம்மா நாகம் இருக்குது. நாகம் இருக்குதுன்னா நல்ல சைஸாக இருக்கும் அந்த அம்மா. நாகத்தையே பார்த்துருக்குறீங்க? பார்த்துட்டு நாங்கள் தான் பால் அதான் சொல்கிறேன்னே. டெய்லி எதுவுமே அந்த அம்மாண்ட பால் ஊற்றுவேன். டெய்லி கொண்டு போய் வரக்கூடிய பாலில் ஒன்று நிப்பாட்டிட்டு டைம் இருக்கும், ஊற்றிட்டு அங்கே அந்த இதில் ஊற்றி வச்சுட்டு வந்துடுவேன். அங்கே ஒரு பாத்திரம் இருக்கும், பாத்திரத்தில் ஏதோ உள்ள பாலை தினம் ஊற்றுறது கடமை. அதாவது நேரமும் இருக்கும், ஊற்றிவிட்டு தான் போவீங்க. எந்த குறையும் இல்லாமல் நடந்துடுச்சு. ஓகே. அப்போ என்ன திடீர்னு ஒரு நாள் இங்கே 10 காலையெல்லாம் வண்டி எடுத்துருவான், பால் வண்டி காலம்பரை. ஆமாம். அது நான் அன்றைக்கி இன்னும் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் பால் கறக்க. காலம்பரை இப்போ கறக்கிறதுக்கு போகும்போது போயிட்டேன். ஓகே. சரி டைம் ஆகி போச்சு, வர முடியல, ஒவ்வொன்று அடிச்சுன்னு வரேன். சரி அப்புறம் எனக்கு அந்த மைண்டில் வருது, கொடுக்காம போறமே தாண்டுறமேன்னு எல்லையே தாண்ட. அதுதான் இப்போ இதே தான் சாமியா ரொம்ப போல குத்தி இங்கே வச்சுங்களா. ஓகே. இதுலேருந்து இதே ஸ்டெப் கொஞ்சம் தான் நினச்சிக்கிட்டே தான் பாஸ் பண்ணுறீங்க. அப்படி தாண்டுறான், கொடுக்காமையே போறேனே மனசுக்குள்ளார. மொத்த பால் அப்படி கீழே போயிடுச்சு. பையன் பின்னாடி இருக்கிறான், பின்னாடி உட்காந்துக்கிறான், கேனு பிடிச்சின்னு உட்காந்துக்கிறான். அவனை மீறியே முன்னோட கேனு. வண்டி ஓட்டுன ஸ்ப்ளெண்டர் பைக் தான் இது. அப்படியே வண்டி எப்படிதான் சாயுதுன்னு தெரியல, சாஞ்சு மொத்தமே போயிடுச்சு. ஓஹோ. இல்லை, ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு ஆகாரம் கொடுக்காம எப்படா. அதுதான் எனக்கு தின்னாள் குத்துந்தேன். இன்னைக்கு போயிட்டு நீ பால் கொடுக்காத போறேன்னா அப்போ உனக்கு அந்த வியாபாரம் தான் பெருசுன்னு நினைக்கிறேன். நான் தானே உனக்கு இது பண்றேன். அப்படி என்னையே விட்டு நீ போறேன்னா அந்த டைமிங் உனக்கு என்ன, அப்போ நீ என்ன பண்ற? அதெல்லாம் அதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நினைக்கிட்டு இருந்த நீ. நேரமானாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன்ல, தானே விட்டு போறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மாதிரி இருக்குமோ? இல்லை நடக்கணும்னு விதியோ? இல்லை, 2 விஷயம் கிராஸ் ஆகும் சாமியா. இல்லை நான் சொல்கிற வார்த்தை அவள் வேறு ஏதோ ஒரு சூட்சும காரணத்துக்காக நிறுத்திட்டா. உங்கள் மனசுக்கு கொடுக்காம போகிறோம்னு நினச்சி தான் கவருது. ஏன்னா மீறி போயிருந்தீங்கன்னா, வேகமாக போயிருப்பீங்க, விபத்து நடந்திருக்கும். கண்டிப்பாக.
நம்ம அந்த பாஸ்ட்ல அந்த மணல்ல வேறு மத்தங்கள அது எங்காவது வண்டினா ஏதோ ஒரு நடக்க போது வந்தா இங்கே உன்னை கவுத்துடுச்சு. கவுத்துட்டு நீ அப்படி நினச்சிட்ட ஒழிய நீ வந்து எனக்கு ஆகாரம் கொடுக்காம பண்ணினதுக்காக பண்ணிட்டேங்கிற அர்த்தமே இல்லை. ஏன்னா அவனுடைய சூட்சமம் என்னன்னே புரியாது. அதே பாரத போர் முடிவில் வந்து சாரதி பார்த்த சாரதிய சேவகன் யாருன்னா தேரோட்டி கிருஷ்ணன். அந்த ஒவ்வொரு இது தேரிலையும் சண்டை போர் நடக்க போகும்போது அந்த சேவகன் வந்து அந்த தேரோட்டிக்கும் மன்னனுக்கும் வணக்கம் செலுத்தணுமா. அப்போ வந்து இந்த இப்போ பார்த்த சாரதி ஓட்டுறவனுக்கு அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறான். கிருஷ்ணர் வந்து பார்த்த சாரதி ரதத்தில் உட்காந்துருக்கான். தேர் ஓட்டுறது யார்? கிருஷ்ண பரமாத்மா. முடிஞ்ச பிறகு இந்த சேவகன் வந்து தலைவனுக்கு வணக்கம் வைக்கணும், பரிசு பொருள் வச்சு கொடுப்பான். இவன் கொடுக்கல. உடனே நீ கிருஷ்ணங்கிறனால தானே என்னை நீ வந்து இறங்காமல் இருக்க. இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, நீ இறங்குடாங்கிறான் கிருஷ்ணன். சேவகன் இறங்கி அவங்க இறக்கி விடணும். ஆனால் இந்த இடத்துல விதியை மாற்றி ரதத்தை விட்டு இறங்குடாங்கிறான் கிருஷ்ணன். சொன்ன பாரசாரதிக்கு என்னடா இது ஆணவம் வந்துருச்சு போட்டு கிருஷ்ணங்கிற எண்ணத்துக்கு உடனே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது. அந்த கொடியில் ஆஞ்சநேயர் இருக்கிறாராம். கொடி பறக்குதுல்ல, அந்த கொடியில் ஆஞ்சநேயர் வந்து விலகிறாராம். கிருஷ்ணர் ஆக்சுவலாக முதல்ல கிருஷ்ணர் இறங்கி பார்த்த சாரதி தான் வண்டி விட்டு கடைசியாக இறங்கணும். ஆனால் இங்கே அவனை மறக்கி விட்டார். திருப்பி வந்து இறங்குறதுக்கு காலை தூக்குறாரு. மேலே இருக்கிற கொடி மறைஞ்சிருச்சு. ஆஞ்சநேயர் பறந்துட்டார். இவர் பூமியில் கால் வச்சு அடுத்த காலை வச்சு எடுத்து வைக்கிறாரு. தேர் பற்றிக்கிட்டு எரியுது. என்ன சொன்னால், பாரத போரில் எதிரிகள் அனைத்து விட்ட பானங்களும் தீபங்களும் திஷ்டிகளும் அனைத்தும் தேரை நோக்கி வந்து விட்டன. இது நடந்தால் விபரீதமாக இருக்கும் என்றால் என்னுடைய ஞான திருஷ்டியால் அவளையும் தடுத்து வைத்திருந்தேன். எனது ஞான திருஷ்டியால் தடுத்து வைத்திருந்தேன். எதுக்கு கவனிக்கும் போது பிறப்பு என்று இருக்கும்போது இறப்பு ஒன்று இருக்கும்போது அந்த ரதம் செய்யப்பட்ட நாட்களுடைய முடிவு வருகிறது. வந்துவிட்டதும் போது ஏற்கனவே நான் இறங்கி இருந்தால் நீ எரிந்து விடுவாய். நான் இறங்கியிருந்தால் எரிந்து விடுவாய் சொல்றாரு. ரதம் எரியுது. இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்சதாதி காலில் விழுந்தான். எதுக்கும் காரணம் இருக்குங்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் 40 லிட்டர் பால் எனக்கு ஆகாரம் கொடுக்கலைங்கிறதுனால சம்பவம் இல்லை. லேட்டாச்சுங்கிற ஒரு வார்த்தை சொல்லி வேகமாக நினச்சிக்கிட்டு போனீங்க. அந்த நினைப்பு தான் உங்களை காப்பாற்றிருக்காது. ஹெவி ஸ்பீடில் போனீங்கன்னா என்ன ஆகும்? நம்ம எங்கேயாவது வண்டி இது விட்டுருக்கணும், இல்லை ஏதாவது ஸ்லிப் ஆகி விழுந்து தான் இருக்கணும். டைம் ஆச்சு நம்ம அதுதான் நோக்கி போயின்னு இருப்போம். ஆனால் அங்கே வந்து நமக்கு அந்த நோக்கம் தான் இருக்கும். ரெண்டாவது இந்த இது வந்து சொல்கிறது வந்து இங்கே புதூர் பாபாவில் இங்கே ஒரு புத்து இருக்குது. சிவகுமார், ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. இது முக்கியமான உண்மையான சம்பவம். உங்கள் பேர் சொல்லுங்க ஜி. சீனிவாசன். இது புதூர். வாழ்த்துக்கள்.